பின்பு அவள் புருஷனாகிய யோசேப்பு அவர்கள் கூடி வரும் முன்னே அவர்கள் பரிசுத்த ஆவியினால் கர்ப்பவதியானாள் என்று காணப்பட்டது அப்படின்னு இருக்கு 18ஆம் வசனத்துல. நம்ம சொன்னபடி மரியாளை தவிர வேறு யாருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. மரியாள் உண்மை உள்ளவளாக அதை கொண்டு போய் யோசேப்புக்கு அறிவித்தாள் என்று சொல்லி பார்க்கிறோம். உண்மைதான். ஆனால் இதை கேள்விப்பட்ட யோசேப்பு அவன் நீதிமானாய் இருந்து ரகசியமாய் அவளை தள்ளிவிட மனதாய் இருந்தான் அப்படின்னு இருக்கு. ஒரு மிக முக்கியமான குணாதிசயம், நீதிமானுக்குரிய குணாதிசயம். இன்னும் இயேசு கிறிஸ்து ரத்தத்தாலே அவன் கழுவப்படவில்லை. அவன் பழைய ஏற்பாட்டு நியாயப்பிரமாண கால பரிசுத்தவான்கள் லிஸ்ட்ல வராரு, நீதிமான்கள் லிஸ்ட்ல வராரு. ஆபிரகாம், லோத்து, இந்த மாதிரி நீதிமான்கள் என்று சொல்லப்பட்ட லிஸ்ட்ல இந்த யோசேப்பும் வராரு. அவன் இந்த நீதிமானுக்குரிய மிக முக்கியமான குணாதிசயம் என்ன? தனக்கு ஒரு உண்மை தெரிய வருகிறது. அந்த உண்மையை மரியாள் சொல்லுகிறாள். அதை கேள்விப்பட்ட உடனே அவன் போய் நேரா ப்ரொபகண்டா பண்ணி அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லாம அவர் என்ன செய்கிறாரு, தன் இருதயத்தில் சிந்திச்சுட்டு இருக்கிறாராம். என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு? அவளை ரகசியமாய் அவளை அவமானப்படுத்த மனதில்லாம. இது ஒரு மிக முக்கியமான குணாதிசயம். இன்னைக்கு கிறிஸ்தவத்துல மிஸ் ஆகிற மிக முக்கியமான குணாதிசயம். இந்த அடுத்தவங்களை அவமானப்படுத்த வேண்டும் என்கிறதான ஒரு சுபாவம். இது எங்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நோவா காலத்துல ஆரம்பிக்குது. நோவாவுடைய பையன் காம் தன்னுடைய தகப்பனுடைய நிர்வாணத்தை போய் அறிவித்தான் அப்படின்னு இருக்கு. அந்த அறிவிக்கிற சுபாவம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் அவமானப்படுத்துவதற்கு ஈக்குவல். இப்ப நீங்க ஒருத்தருடைய நிர்வாணம் அல்லது ஒருத்தர் வஸ்திர வேலைக்கு படுத்திருக்கிறாரு, அவருடைய பாவம் தெரியுது, அவருடைய அக்கிரமம் தெரியுது அப்படின்னு தெரிஞ்ச உடனே நாம என்ன செய்யக்கூடாதா, அதை 4 பேருக்கிட்ட சொல்லி பாருங்க. சிலர்லாம் பரிதாபமா சொல்ற மாதிரி சொல்லுவாங்க, பாருங்க இந்த மனுஷன் இப்படி செஞ்சுட்டாரு, நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா வேதம் சொல்லுது அப்படி காம் போய் சொன்னது கூட தப்பா போச்சான். அவன் போய் வேற யாருக்கிட்டயுமே சொல்ல தன் சகோதரிடத்திலே அறிவித்தான் அப்படின்னு இருக்கு. உடனடியாக நோவா எழுந்து, நோவா ஒரு நீதிமான், அவன் நீதிமான வசனம் சொல்லுது. இந்த நீதிமானுக்கும் அந்த நீதிமானுக்கும் என்ன வித்தியாசம்? அந்த நீதிமானாகிய நோவா எழுந்திருச்சு தன் இளையகுமாரன் தனக்கு செய்ததை அறிந்து அப்படின்னு இருக்குது. அந்த காம் செய்ததன் பாவம் என்ன? அவன் அவருடைய நிர்வாணத்தை போய் அறிவித்தான். ஆனால் இங்கே மரியாள் அதை எல்லாவற்றை பார்க்கிலும் மேலான காரியம் என்னது? கர்ப்பவதி ஆயிருக்கிறார். இப்ப அவதாங்க சொல்றாங்க, மரியாதான் சொல்றாங்க, இது பரிசுத்த ஆவியினால் உண்டாயிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அதை அவன் நம்பணுமே. இன்னும் தூதன் சொப்பனத்துல அவர்கிட்ட பேசல. இன்னும் அவர் எப்படிதான் இருக்கிறாரு? ஒரு சந்தேகத்துல இருக்கிறாரு. ஆனாலும் கூட அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரிய வருதா, ஒரு உண்மை தெரிய வருதா, உங்க குடும்பத்தை பத்தி தெரிய வருதா, உங்க குடும்ப வாழ்க்கையில உங்க கணவனை பத்தியோ மனைவியை பத்தியோ தெரிய வருதா, உடனடியாக அதை ப்ரொபகண்டா பண்ணக்கூடாது. அது யாருகிட்ட? நாங்க யாருகிட்டயுமே சொல்ல. சிலர்லாம் சொல்லுவாங்க, நான் யாருகிட்ட சொன்னேன்? எங்க அப்பா அம்மா கிட்ட தானே சொன்னேன், எங்க அக்கா தங்கச்சிட்டு தானே சொன்னேன். காம் தன் அக்கா தன்னுடைய அண்ணன் தம்பி கிட்ட சொன்னதுதான் பிரச்சனையே. யாருகிட்டயும் சொல்லக்கூடாதுன்னு வேதம் சொல்லுது. அது ஒரு பிசாசினுடைய சுபாவமாமா. ஏன்னா அவன் தான் இரவும் பகலும் சகோதரர்களை குற்றப்படுத்துகிறவன் இருக்கு. உங்களுக்கு விஷயம் தெரியுதா? ஒருத்தர் கேள்விப்படுறீங்களா? ஒரு ஊழியக்காரரை பத்தியோ அல்லது ஒரு சக விசுவாசியை பத்தியோ அல்லது உங்க குடும்பத்தை பத்தியோ கேள்விப்படுறீங்களா? அமைதியா விடுங்க, ஜெபம் பண்ணுங்க, அவ்வளவுதான். இதை தவிர வேற என்ன பண்ண போறீங்க? நீங்க ப்ரொபகண்டா பண்றதுனால என்ன விளைய போகுது? நான் ஒருவேளை அவர் தவறு செய்தவராகவே இருக்கட்டுமே, நீங்க ப்ரொபகண்டா பண்றதுனால அவர் திருந்துவார் நினைக்கிறீங்களா? திருந்த மாட்டாரு. மேல உங்க மேல கோபம் தான் அதிகரிக்கும். நீங்க தானே என்ன காட்டி கொடுத்த அப்படின்னு. சரி, ஒருவேளை தவறு செய்யாதவரா இருந்து நீங்க ப்ரொபகண்டா பண்ணிட்டீங்கன்னா அந்த ப்ரொபகண்டா பண்ண பாவம் உங்க தலைமையில நிக்குமே. ஒரு மனுஷன் செய்த பாவத்தை நீங்கள் கண்ணால் பார்த்து தீர விசாரித்து அது சரியான பிறகு கூட அவனை கூட்டு தான் கண்டிக்கணும்னு பைபிள் சொல்லுது. இன்னைக்கு என்ன இருக்குது? உடனடியாக அவமானப்படுத்துகிற சுபாவம். யோசேப்புக்கு இருந்த மிக முக்கியமான சுபாவங்கள்ல ஒன்று, அவளை அவமானப்படுத்த மனதில்லாமல். யார பத்தியும் எந்த சூழ்நிலையிலும் அவமானப்படுத்தணும்னு நினைக்காதீங்க, அவர் அவமானப்படணும்னு நினைக்காதீங்க. நீங்க அப்படி நினைச்சீங்கன்னா நீங்கள் அல்ல, உங்கள் சந்ததியில் கூட நடக்க வாய்ப்பு இருக்கிறது. சில நேரத்தில் நீங்க அவமானப்படுத்திடுவீங்க யாரையாவது, உங்களுக்கு நடக்காது, உங்க சந்ததியில் அது நடக்கும். அதுதான் ரொம்ப ஆபத்து. சீமேயி பேசிட்டாரு, தாவீது காலத்துல தப்பிச்சிட்டாரு, சாலமோன் காலத்துல மாட்டிக்கிட்டாரு. அதுதான் நான் சொல்ல வரேன். எந்த ஒரு ஊழியக்காரரையும் யார பத்தியும் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அதுவும் அவங்களோட பர்சனல் லைஃப பத்தி. இந்த இடத்துல எல்லாம் பர்சனல் லைஃப், மரியாளுடைய பர்சனல் லைஃப் பத்தி நான் எப்பவும் சொல்லுவேன். சில நேரங்களில் உபதேசங்கள் தவறா இருக்குதா, அதுல கூட எந்த ஊழியக்காரருடைய பேரையும் மென்ஷன் பண்ணக்கூடாதுன்னு நான் விரும்புறேன். யாருக்கிட்டயுமே நான் சொல்லுவேன், யார் பேரையும் மென்ஷன் பண்ணாதீங்க. நமக்கு அங்க எதிரி யாருன்னா அது பேசுகிற ஊழியக்காரர் அல்ல, அவர் பேசுகிற உபதேசம் தான். அந்த ஊழியர் ஒரு நாள் திருந்துவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதே மார்க்கு தான் ஒரு காலத்துல பவுலுக்கு விரோதமாக, அவரு பவுலுக்கும் பர்னபாவுக்கும் விரோதமாக சண்டை போட்டு போறாரு. அதே மார்க்கு ஒரு நாள்ல எனக்கு உபயோகமான ஊழியர் என்று சொல்லி இதே பவுல் சொல்றாரு. மனிதன் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. நாம கடிந்து கொள்ள வேண்டியது அவனிடத்தில் வந்த உபதேசத்தை தான், அவங்கிட்ட இருக்கிற பிரச்சனை தான் ஒழிய அவனை அல்ல. அவன் மாறணுங்கிற எண்ணம் நமக்கு இருக்கணும்.
அதைத்தான் சொல்ல வர, யாரையுமே அவமானப்படுத்தாதீங்க. அது இப்போ கடைசி காலத்துல சொந்த குடும்பத்தையே அவமானப்படுத்திக்கிறாங்க. கணவன் அவமானப்படுத்திக்கிறாங்க, மனைவி அவமானப்படுத்திக்கிறாங்க, பிள்ளைகள் அவமானப்படுத்துறாங்க. நான் ஒரு இடத்துல பேசிக்கொண்டு உட்கார்ந்து இருந்தேன். நாங்க நண்பர்களாக போன போது அங்க உட்கார்ந்து இருக்கிறவர் தன் சொந்த மகனையும் தன் சொந்த மகளையும் கேவலமாக எங்ககிட்டே பேசுறாரு. அப்படியே உட்காந்து பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அதை கேட்ட போது நான் வெளியே வந்து என் நண்பர்கிட்ட சொன்னேன், தப்பான ஸ்பிரிட் இருக்கு. காரணம் என்ன? எவன் ஒரு தன் சொந்த சரீரம், அது இவர்கிட்ட இருந்து உருவான சரீரம், அந்த தாய் அந்த மகனையும் அந்த மகளையும் நீ கேவலமாய் பேசுகிறாய் என்று சொன்னால், பொதுவாக என்ன, யாராவது பேசினா கூட அந்த தாயும் அந்த தகவலும் என்ன செய்யணும்? அதை மூடி மறைக்க பார்க்கணும், அவங்களை திருத்த பார்க்கணும். இல்லைங்க என் பிள்ளைங்க அப்படி செய்ய மாட்டாங்கன்னு தான் சொல்லுவாங்க. ஒரு உலகத்தான் கூட அப்படிதான் சொல்லுவான். சரி, நீங்க நீதிமானா இருக்கிறீங்களா? சரிங்க, என் பிள்ளைங்களை திருத்த பாக்குறேன் நீங்க தான் சொல்லணும். அடுத்தவங்க கேவலமா பேசினா நீங்களே போய் அடுத்தவங்க ஊர் கேவலமா பேசினா என்ன அர்த்தம்? கர்த்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். அது நீதிமானின் சுபாவம் அல்ல. அது நீதிமானின் சுபாவம் அல்ல. இரண்டாவது, ரகசியமாய் மரியாதை தள்ளி வைக்கணுங்கிற முடிவுக்கு வந்துட்டார் அவரு. சரி, அந்த அம்மாவோட சேர முடியாது. ஆனா அந்த அம்மா என்ன சொல்றாங்க? இது ஸ்பிரிச்சுவலா ஒரு விஷயத்த சொல்றாங்க. ரைட், ஓகே. இப்ப நம்ம என்ன செய்யலாம்? இதுக்கு என்ன ஒரு சொல்யூஷன் இருக்குது அப்படின்னு யோசிக்கிறார். அந்த சொல்யூஷன் எப்படி இருக்கணும்? மரியாதையும் பாதிக்கப்படக்கூடாது, அதே நேரத்தில் எனக்கும் மனசு இடம் கொடுக்கல, எனக்கும் சாதகமா இருக்கணும். அப்படி ஒரு சொல்யூஷனை அவன் யோசித்துக் கொண்டிருக்கிறான். இன்னைக்கு குடும்ப தலைவர்களுக்கு இருக்க வேண்டிய மிக முக்கியமான குணாதிசயம், உன் குடும்பத்தில் வரக்கூடிய பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கணும். சிலர்லாம் பிரச்சனைன்னு வந்த உடனே தபா அளவான கத்துறது, தூக்கி போட்டு அடிக்கிறது, அப்படி பண்றது இப்படி பண்றது. உட்கார்ந்து யோசிக்கணும். பிரச்சனை வந்துருச்சு, இப்ப இந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ண போறோம்? எப்படி உட்கார்ந்து கணவனும் மனைவியோ பிள்ளைகளுமா உட்கார்ந்து பிரச்சனை எப்படி சால்வ் பண்ண போறோம்? உட்கார்ந்து யோசிக்கணும். உடனடியாக அங்க கூப்பிட்டு இங்க கூப்பிட்டு உடனே போலீஸுக்கு போலாம், வக்கீலுக்கு போலாம். யாருகிட்ட போனாலும் உங்க குடும்பம் அதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்க கண்ணாடி வீட்டுக்குள்ள இருந்து கல்லெறிறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். அது என்ன ஆகும்? என்ன பண்ணாலும் உங்களை தான் பாதிக்கும். சிலர் தான் அதுக்கு ஒரு அது மத்தவங்கிட்ட பேசுறத ஒரு காரியமாவே வச்சிருக்கிறாங்க. நீங்க உட்கார்ந்து எந்த ஒரு விஷயத்தையும் சொல்யூஷனை தேடுங்க. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டா, உடனடியாக இந்த ப்ரொபகண்டாவுடைய விஷயம் அடுத்து இதை எப்படிங்க என்னங்க செய்யலாம்? ஒரு சிலர் என்ன சொல்றாங்க, உடனே மீடியாவுக்கு போவோம். இன்னைக்கு இருக்கிற எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஒரு தாட், நம்ம மீடியாவுக்கு போவோம், இல்லையா வக்கீல்கிட்ட போவோம், இல்லையா போலீஸ் கிட்ட போவோம். தேவன் கிட்ட போங்க. இவங்க எல்லாருக்கிட்டையும் போகிறத விட தேவன்கிட்ட போங்க. மீடியாவில் போனா உங்களுடைய மானம் போயிடும். வக்கீல்கிட்ட போனா நல்ல ஆலோசனை கிடைக்காது. அவர் என்ன பண்ணுவாரு? காசுக்கு தேவையானதை செய்வார். காவலர்கள்ட்ட போனா ஏதோ ஒரு பிரிச்சு விடுவாங்க, அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்களே ஒழிய, ஆனா உன் குடும்பத்தை கட்டுகிறவர், உன் குடும்பத்துக்கு தேவையானதை எது நன்மையானதை செய்கிறவர் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆண்டவராக தேவன் ஒருவர் மட்டும்தான். இயேசு கிறிஸ்து கிட்ட போங்க. இன்னைக்கு யார்கிட்டயோ போகிறீங்க. அதனாலதான் பாருங்க, அவன் யாருகிட்டயுமே போகல. பாருங்களேன், அவன் யாருகிட்டயுமே போல, அவன் அப்படியே உட்கார்ந்து சிந்திச்சுட்டே இருக்கிறான். அதனாலதான் அவன் தேவனுக்கிட்ட இருந்து ஆலோசனை பெற்றுக் கொள்ளுகிறான். இன்னைக்கு உட்கார்ந்து தேவ சமூகத்துல நம்ம கேட்கிறோமா? குடும்பத்துல பிரச்சனை வராம இருக்கவே இருக்காது. நான் எப்பவும் சொல்றதுதான், குடும்பம்னா பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். இந்த பிரச்சனை அதே மாதிரி சபை கூட அப்படித்தான். சபைனா பிரச்சனை இருக்கதான் செய்யும், ஊழியம்னா பிரச்சனை இருக்கும், எல்லாத்துலயும் எல்லாமே சுமூகமா போகும் சொல்லிட முடியாது. இயேசுநாதருடைய ஊழியமே பிரச்சனைக்கு நடுவில் போய் தான் கல்வாரியில முடிஞ்சிச்சு. அப்ப அப்படி போகிற அந்த சூழ்நிலைகள்ல பிரச்சனைகள்ல எப்படி நீங்க அதை கையாளுகிறீங்கன்னு பரலோகம் பாக்குது. எந்த ஒரு சூழ்நிலைக்கும் தேவன்கிட்ட போகிற பழக்கத்துக்கு வாங்க. நான் சொல்றது பினான்ஸாக இருக்கட்டும், பர்சனல் இஷ்யூஸாக இருக்கட்டும், அல்லது சபை காரியங்கள் ஸ்பிரிச்சுவல் இஷ்யூஸாக இருக்கட்டும், அல்லது மென்டல் இஷ்யூஸாக இருக்கட்டும், டிப்ரெஷன், இந்த மாதிரி மென்டல் இஷ்யூஸாக இருக்கும், வாட் எவர் இட் இஸ், ஜஸ்ட் கோ டு தி லார்ட். அங்க போய் தேவன் சமூகத்துல உட்கார்ந்துருங்களேன். அந்த தேவ சமூகத்துல உங்களுக்கு ஒரு பதில் கிடைக்கும். நீங்க வேற யாருகிட்ட போனாலும் சில நேரங்கள்ல நமக்கு ஒரு பிரேயர் பார்ட்னர் இருப்பாங்க, அது கண்டிப்பா இருக்கணும். அந்த பிரேயர் பார்ட்னரோட உட்கார்ந்து நம்ம பேசும்போது ஆண்டவர் ரெண்டு பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணலாம் அப்படின்னும் போது ஆவியானவர் சில சொல்யூஷன்ஸ் கொடுப்பார். இதுதான் ஒரே மெத்தட். அவளை ரகசியமாய் உட்கார்ந்து அப்படியே யோசிக்கணும். ஆனா தேவ சமூகத்துல உட்கார்ந்து, ஆண்டவரே இது யாருக்குமே பாதிப்பு வராம நான் என்னப்பா செய்யணும்? நீங்க சில நேரங்கள்ல என்ன பண்றீங்கன்னா, அவங்களை எப்படியாவது ஒரு புரமகண்டா பண்ணி விட்டுட்டோம்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வரமாட்டாங்க. போலீஸ் கிட்ட போனா ஸ்டாப் பண்ணிடலாம், வக்கீல்கிட்ட போனா ஸ்டாப் பண்ணலாம், எவங்கிட்ட போனா ஸ்டாப் பண்ண முடியாது. தேவன்கிட்ட போனாதான் ஸ்டாப் ஆகும். சில இந்த காலத்துல அதை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நான் சொல்லுவேன், தேவன் கிட்ட போங்க, எந்த பிரச்சனைக்கும் போங்க. எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது ஒண்ணுதான், நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன். there is no end. தேவனுடைய சமூகத்துல there is a bend. அவ்வளவுதான். தேவனுடைய சமூகத்துல எண்டே கிடையாது. அதுக்கு ஒரு வழி வச்சிருப்பாரு, ஏதாவது ஒண்ணு வச்சிருப்பாரு. எந்த சூழ்நிலையில ஒண்ணு தூக்குவார். மறைத்துட்டினா கூட ஒண்ணு மீண்டும் உயிரோடு கூட எழுப்புவதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார்.
தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஆலோசனை பெறுங்க. அதான் ரொம்ப முக்கியம். யோசேப்பு கிட்ட அந்த ரெண்டாவது ரொம்ப நல்ல குணாதிசயம் என்ன தெரியுமா? அப்படியே உட்கார்ந்து ஆலோசனைக்கிறான். அடுத்து மிக முக்கியமானது, யோசேப்பு தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன். ஒரு பெரிய இஷ்யூங்க, இது ஒரு மிகப்பெரிய இஷ்யூ. தனக்கு கல்யாணம் ஆகிற பொண்ணு கர்ப்பமா வந்து நிக்கிறான்னு சொல்லி, இன்னைக்கே அது பெரிய இஷ்யூ, அன்னைக்கு எவ்வளவு பெரிய இஷ்யூ. ஆனால் சொப்பனத்திலே அவனுக்கு சொல்லப்பட்டது. இந்த சொப்பனத்துல சொன்ன உடனே அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்களேன். 1ஆம் அதிகாரம் 24வது வசனம். யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்து கொண்டு. இது ஒரு சொப்பனத்துல வந்த ஒரு விஷயம், கனவு. இன்னைக்கு பாருங்க, சபையிலிருந்து ஆவியானவர் நேரடியா பேசினாலே ஒத்துக்க மாட்டேங்குது. என்ன சொல்றாங்க? ஒரு தடவைக்கு 2 தடவை செக் பண்ணிப்போம், 2 தடவைக்கு 3 தடவை செக் பண்ணிப்போம். அதெல்லாம் தப்பு கிடையாது. ஆனா தேவன் பேசினா இன்னைக்கு ஜனங்க ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருக்கிறாங்களா? தேவன் எப்படி பேசணும்னு நினைக்கிறாங்க? அவங்களுக்கு சாதகமானதை பேசினா அவங்க அக்செப்ட் பண்ணிக்கொள்றாங்க. அவங்களுக்கு சாதகமான தீர்க்க தரிசனம் வந்தா ஓகே, அவங்களுக்கு சாதகமான வாக்குத்தத்தம் வந்தா ஓகே. அகைன்ஸ்டா பேசினா, உன்னுடைய காரியத்தை நீங்க ஒண்ணு விரும்பி இருக்கிறீங்க, உங்க விருப்பத்துக்கு மாற ஆவியானவர் பேசினாருன்னா உடனே உங்க இருதயம் ஒத்துக்கொள்ளாது. உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? அதை சாதகமா பேசுற ஊழியக்காரங்கிட்ட போவோம். அதான் நான் சொல்லுவேன். இன்னைக்கு நிறைய பேர் அப்படி ஆயிட்டாங்க. நீங்க என்ன பண்ணாலும் சாதகமா சொல்ற ஊழியக்காரங்க கொஞ்சம் பேர் அலையிறாங்க. அந்த மாதிரி ஆளுங்கிட்ட போயிட்டு அவங்க சொல்றத தீர்க்க தரிசனமா எடுத்துக்கிறது. அதே நேரத்தில் ஆவியானவர் எச்சரிப்பு கொடுப்பாரு, அந்த எச்சரிப்புக்கு செவி சாய்க்க மாட்டாங்க. இந்த இடத்துல என்ன இருக்கு? அவளை ரகசியமா தள்ளிவிட மனதா இருக்கிறாரு யோசேப்பு. ஆனா இங்க வரத்து அவருக்கு தீர்க்க தரிசனம்னு வச்சுக்கோங்க, சொப்பனம்னு வச்சுக்கோங்க. அவர் என்ன வருது? தேவன்கிட்ட வர கட்டளை என்ன? ஆப்போசிட்டா வருது. ஏற்றுக்கொள். இவர் விரும்பினது வேறு, நடக்கிறது வேறு. ஆனால் தேவன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக் கொண்டு அப்படியே தேவ வார்த்தை கீழ்ப்படுகிற ஒரு மனுஷன். இன்னைக்கு நம்முடைய சித்தத்துக்கு அகைன்ஸ்டா காட்ஸ் வில் இருந்துச்சுன்னா, இல்ல நான் இப்படி சொல்றேன், காட்ஸ் வில்லுக்கு அகைன்ஸ்டா நம்ம சித்தம் இருக்கும். ஏன்னா காட்ஸ் வில் தான் ஃபர்ஸ்ட். நம்ம சித்தம் இருக்கும். காட் உணர்த்துவார், தேவன் உணர்த்துவார் நமக்கு இப்படி செய்யக்கூடாது அப்படின்னு. ஆனா நம்ம என்ன செய்வோம் தெரியுமா? அந்த காட்ஸ் வில்ல உடைக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்குது. ஆண்டவர் சொல்லியிருப்பாரு இந்த பொண்ணு வேணான்னு சொல்லி. இவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? சபையில அந்த எச்சரிப்பு கிடைச்சிருக்கும், ஊழியக்காரர் மூலமாக நேரடியாக கூட எச்சரிப்பு கிடைச்சிருக்கும். உடனே போய் 3 நாள் உபவாசம் போடுவான். எதுக்கு நம்ம 3 நாள் உபவாசம் போட்டு பார்ப்போம், ஜெபம் பண்ணி பார்ப்போம், ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு கேட்போம். இப்ப சொன்னது யாரு? உடனே உபவாசத்திலே ஆண்டவர் சொல்லுவாரு. சொன்ன உடனே என்ன செய்வாங்க? உலக பிரகாரமான தாய் தகப்பனை கேட்பாங்க. அவங்களுக்கு கீழ்ப்படியணும்னு பைபிள் சொல்லுது. தாய் தகப்பன் என்ன சொல்றாங்க? அவங்க சொல்லுவாங்க, பார்த்தா பொண்ணு நல்ல லட்சணமா இருக்குது, இந்த பொண்ணையே நம்ம கல்யாணம் பண்ணலாம். அப்பா அம்மாவுக்கு நான் கீழ்ப்படிஞ்சு பண்றேன், இவனுக்கு வேணும். தேவ எச்சரிப்புக்கு அகைன்ஸ்டா போவான். இது வந்து ஒரு உதாரணத்துக்கு தான். இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும், பிசினஸ் ஆரம்பிக்கும் போது, வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகும்போது, ஊழியத்துக்கு வரும்போது, எல்லாத்திலையும் இருக்கு. தேவன் ஒரு எச்சரிப்பு கொடுப்பாரு. மினிஸ்ட்ரிக்கு வான்னு சொல்வாரு. அந்த எச்சரிப்புக்கு கீழ்ப்படிறது கிடையாது. ஏன்னா இங்க வேலை பார்க்கும் போது இங்க மாசம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறோம், வேலையை விட்டுட்டு வரணுமே. இப்ப என்ன பண்ணுவாங்க? அந்த வேலையை விடாம தேவ சித்தத்தை மீறதுக்கு என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் யோசிப்பாங்க. உட்காந்து தீர்க்கதரிசி கிட்ட போய் உட்காந்து கேட்பாங்க, எனக்கு ஆண்டவர் 6 மாசமா ஊழியத்துக்கு வர சொல்றாரு, அதான் சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன, நீங்க ஒரு தடவை எனக்கு ஜெபம் பண்ணி சொல்லுங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க? எனக்கு நடந்த சம்பவம், ஆண்டவர் வந்து என்ன வர சொன்னா நான் வந்துட்டேன் கர்த்தருடைய கிருபையினால. வந்த பிறகு ஒரு ஊழியக்காரட்ட கன்ஃபார்ம் பண்ணலான்னு ஜெபம் பண்ண போனா அவர் சொன்னாரு, எதுக்கு பார்த்த ஊழியத்தை எல்லாம் செஞ்சுக்கிட்டு, இங்க காசு தான்ப்பா இல்ல, நீ போய் காசு அனுப்பு, நாங்க ஊழியம் பண்றோம்னாரு. அப்படியே சொன்னாரு. எதுக்கு சொல்றேன்? தேவன் ஒன்று சொன்னா அது சொப்பனத்துல சொல்றாரோ அல்லது வந்துட்டு தீர்க்க தரிசனமா சொல்றாரோ வார்த்தையில சொல்றாரோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படியுங்கள். அது உங்களுக்கு ஆசீர்வாதம். யோசேப்புக்கு இருந்த 3வது சம்பவம், அவன் சித்தத்துக்கு அகைன்ஸ்டா பரலோகம் சொல்லுது, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு சுபாவம். உடனடியாக எந்த விதமான ஹெசிடேஷனும் இல்லாம. உங்க குடும்ப வாழ்க்கையில ஆண்டவர் சில காரியங்களை சொல்லுவார், இதை வாங்க வேணாம் பாரு, வாங்காதீங்க. இந்த கடன் வாங்க வேணாம் பாரு, வாங்காதீங்க. இந்த லோனுக்கு போகாதீங்க, போகாதீங்க, விட்டுங்க. இல்லையா, சிச்சுவேஷன் அப்படி இருக்கு. உங்க சிச்சுவேஷன் வேற, பரலோகத்தினுடைய சித்தம் வேற. பரலோகத்தின் சித்தம் தான் கரெக்ட், உங்க சிச்சுவேஷன் தப்பு. என்ன சொல்லுவீங்க? எல்லாம் கட்டி பாதி நிக்குது, இப்ப காசுக்கு என்ன பண்ணுவோம்? லோனுக்கு போனாதான வழி, நிக்கட்டும். பாதி பாதி கொண்டு வந்த பரலோகம் மிச்ச பாதியும் கொடுக்கும். அதுக்கு பரலோகத்துக்கு தெரியுமே எப்ப தரணும்னு. உடனே நம்ம என்ன செய்யக்கூடாது? அடுத்த பாதியை கட்டுறதுக்கு முயற்சி செய்யக்கூடாது. கொடுத்தா கட்டும், இல்ல குச்சி குச்சா நிக்கட்டும், எங்களுக்கு என்ன ஆண்டவரே நீர் சொன்னீர் அப்படின்ட்டு விட்டுறணும். நிறைய பேர் அப்படிதான். சபை கட்டும் போது, அந்த ஊழியத்தின் ஏதாவது ஒரு காரியம் கட்டும் போது, பாதி கட்டும் போது பரலோகம் கொடுத்துக்கிட்டே வரும். அடுத்து ஒரு சின்ன பிரேக் ஆண்டவர் கொடுப்பாரு, ஒரு விசுவாசத்தை சோதிப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். உடனே இவங்க அடுத்த பாதிக்கு என்ன பண்ணுவாங்க? பேங்குக்கு ஓடுறது, விசுவாசிங்கிட்ட கடன் வாங்குறது, நகையை வாங்கி அடமானம் வைக்கிறது. இதெல்லாம் தேவ சித்தம் கிடையவே கிடையாது. 100% தேவ சித்தம் கிடையாது. தேவன்
தேவன் கொடுக்கிற மெத்தட் வேற. இல்ல இப்ப நம்ம நாளைக்கு கட்டணும் தளம் போடணும், காசு இல்ல என்ன பண்ணணும், நாளைக்கு தளம் போடணும்னா இன்னைக்கு கர்த்தர் காசு கொடுப்பாரு உங்களுக்கு. கர்த்தர் கொடுக்கலையா, வெயிட் பண்ணுங்க, தளம் போடாதீங்க. உங்க சித்தம் வேற, தேவ சித்தம் வேற. ஏன்னா நம்ம மாம்சம், அது ஆவி. யோசேப்பு தேவனுடைய சித்தத்துக்கு கீழ்ப்பிடிக்கிறதான ஒரு மனுஷன். கடைசியாய் யோசேப்பு கிட்ட இருந்த ஒரு காரியத்தை நாம் எச்சரிப்பாக எடுத்துக்கொள்ள வேண்டும். என்ன சொல்லுது? 2ஆம் அதிகாரம் 22வது வசனம், மத்தேயு சுவிசேஷம். ஆகிலும் அர்கெலாயு தன் தகப்பனாகிய ஏரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான். அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய். இப்ப கர்த்தர் பிள்ளையை தூக்கிட்டு வர சொல்றாரு. இந்த பிள்ளையை தூக்கிட்டு நீ போ, திருப்பி போ அப்படின்னு சொன்ன உடனே எகிப்துல போ சொல்றாரு. ஆனா அங்க வேற ஒரு ராஜா ஆளுகைக்கு வந்துட்டாரு, அவர் பையன் ஆளுகைக்கு வந்துட்டாரு. வந்த உடனே யோசேப்புக்கு இன்னொரு பயம் இருக்கு. ஒருவேளை அவங்க அப்பா தானே பிள்ளைய கொலை பண்ண வகை தேடினா, இவனும் அதே மைண்ட்ல இருப்பானோ அப்படின்னு பயந்துக்கிட்டு அங்க போகிறதுக்கு அவர் என்ன செய்யறாரு, யோசிக்கிறாராமா. நல்லா கவனிச்சுக்கொள்ளுங்க. உங்களை ஒரு இடத்துக்கு போக சொன்ன ஆண்டவர் திருப்பி வர சொல்றாருன்னா, போ சொல்லும் போது அவர் என்ன ஏற்பாடு பண்ணி இருந்தாரோ வர சொல்லும் போது அதே ஏற்பாடு பண்ணி இருப்பாரு. ஒரு இடத்துக்கு போக சொல்றாருன்னா ஏற்பாடு பண்ணிட்டு ஆண்டவர் சொல்வாரு, நீ அங்க போப்பா, அதுக்கப்புறம் நான் உனக்கு எல்லாம் ஏற்பாடு பண்றேன்னு சொல்ல மாட்டாரு. யோசேப்புக்கு இங்க என்ன பயம்? எல்லா தேவ சித்தத்துல செய்யும் போது ஒரு மாம்ச பயம் வருகிறது. இது யோசேப்புக்கு மட்டும் இல்ல, நமக்கும் வரும். தன்னுடைய வாழ்க்கையில மரியாதை சேர்த்துக் கொள்ளும் போது அவர் சேர்த்துக் கொண்டாரு. தன் பிள்ளைக்கு, அதாவது கையில இருக்கிற பிள்ளைக்கு ஒரு ஆபத்து வரும் தெரியும் போது அவருக்கு ஒரு மாம்ச பயம் வருது. இந்த மாம்ச பயம் எலியாவுக்கே வந்திருக்கு. நாளைக்கு இந்நேரம் தலை இருக்காதுன்னு சொன்ன உடனே அதை கேள்விப்பட்ட போது எலியா பயந்து, ஒரு பயம் இருக்கதான் செய்யுது. யாக்கோபு ஏசாவை குறித்தான ஒரு பயம் மனுஷன், அது மாம்சத்துல வரும், இன்னைக்கு வரும். இந்த பயத்தை எப்பவுமே நாம மேற்கொள்ளணும். ஏன்னா பயம் ஒரு பாவம்னு வெளிப்பட்ட விசேஷத்துல வாசிக்கிறோம். நிறைய நேரத்துல ஸ்பிரிச்சுவலி நமக்கு ஒரு பயம் ஏற்படும். இந்த பயத்தை எதுல மேற்கொள்ளணும் தெரியுமா? வானத்தையும் பூமியும் ஜெயித்த தேவன் என்னோடு கூட இருக்கிறார். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அவர் எனக்கு ஒரு ஆலோசனை சொல்றாரா, தைரியமா செய்யுங்க. வாட் எவர் இட் இஸ். சில நேரத்துல உங்களை ஊழியத்தின் பாதையில சில வசனங்களை பேச சொல்லுவார், சத்தியத்தை சொல்ல சொல்லுவாரு. உட்கார்ந்து இருக்கிறது எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா, மிக முக்கியமா சபைக்கு தூணா இருக்கிற ஆளா இருக்கும், மூப்பர்களா இருக்கும், கமிட்டியாக இருக்கும். ஆனா கர்த்தர் பேச சொல்றது அவங்களுக்கு அகைன்ஸ்டா தான் இருக்கும். எரேமியா மாதிரி கர்த்தர் உங்களை பேச சொல்லுவாரு. தைரியமா பேசுங்க. உங்களை அபிஷேகித்தவர் ஒரு வார்த்தையை சொன்னாருன்னா அதுக்கு தைரியமா செய்யுங்க, பயப்படாதீங்க. அதை செய்யும் போது அவங்க உங்களை எதுவுமே செய்ய முடியாது. அவங்க ராஜாவா இருந்தாலும் உங்களை ஒண்ணும் செய்ய முடியாது. காரணம் உங்ககிட்ட இருக்கிறது என்ன தெரியுமா? ராஜாக்குரிய அபிஷேகம். யோசேப்பு கையில ஒரு ராஜா இருக்கிறாரு. யோசேப்பு எந்த ராஜாவுக்கு பயப்படுறாரு? அர்கெலாயாங்கிற ராஜாவுடைய குமாரன் வந்துட்டா, அவங்க அப்பா ஸ்தானத்துக்கு வந்துட்டான்னு கேள்விப்பட்ட உடனே யோசேப்புக்கு ஒரு பயம் வருது. ஐயோ, ராஜா என்ன செய்வாரு? அந்த ராஜாவிட உன் கையில இருக்க ராஜா இருக்கிறாரு, அவர் வானத்தையும் பூமியை உண்டாக்கின ராஜா. அந்த ராஜா உலகத்தை ஜெயிக்க போற ராஜா. அந்த ராஜா வானத்தையும் பூமியும் ஆளுகை செய்ய போற ராஜா. அந்த தைரியம் இருந்தா இந்த ராஜா மேல பயம் வராது. அதான் எப்பவும் சொல்வேன், நமக்கு ஒரு அபிஷேகம் இருக்கு, நம்ம கையில பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. அவருடைய அபிஷேகம் என்னும் கிரீடம் நம்ம தலைமையில இருக்குது. இயேசுவின் நாமம் என்கிற வல்லமை நம்ம கையில இருக்குது. தைரியமா போகணும். கர்த்தர் சொல்லிட்டாரா, தைரியமா செய்யுங்க. நான் சொல்றது அசட்டுத்தனமான மாம்ச தைரியம் இல்ல, ஆவிக்குரிய தைரியம். சொல்றாரா, நீ போப்பா, போலாம் ஆண்டவரே, கையை பிடிச்சிட்டு போற ஆண்டவரே. எங்க போனோம்? நீ எங்க போக சொல்றீங்களா? போறேன். தண்ணி மேல நடந்து வா, வர ஆண்டவரே. வனாந்தரத்துக்கு போ, நான் போகிறேன் ஆண்டவரே. மேல மேல ஏறி வா, நான் வர ஆண்டவரே. ஏன் சொல்றது நீங்கப்பா, சொல்றது நீங்க. இந்த வேலையை சேரணுமா? நான் சேர்ற ஆண்டவரே, சொல்றது நீங்க. இந்த வேலையை விடுற ஆண்டவரே, சொல்றது நீங்க. தேவன் ஒன்று சொன்னால் அதை நிச்சயமாக தைரியமாக செய்யுங்க. ஒரு நாளும் அதில் உங்களுக்கு குறைவு வராது. சொன்ன தேவன் உண்மை உள்ளவர். சொல்லும் போது உங்க சூழ்நிலைகள் ஆப்போசிட்டாக இருக்கும். அதான் நான் எப்பவும் சொல்லுவேன், சொல்லும் போது சூழ்நிலைகள் ஆப்போசிட்டாக இருக்கும். ஆனா அவர் சொன்ன பிறகு எல்லாம் சாதகமாக மாறும். நம்ம என்ன நினைப்போம்? சொல்லும் போது எல்லாம் சாதகமா இருக்கணும்னு நினைப்போம். அதான் யோசேப்பு பிரச்சனை. சொல்லும் போது அந்த சூழ்நிலை சாதகமா இல்ல, அகைன்ஸ்டா இருக்கு. அவங்க அப்பா ஸ்தானத்துக்கு பையன் வந்து ராஜ்யபாரம் பண்றான். ஆனா சொன்ன பிறகு இந்த ராஜா தான் ஜெயிப்பாரு, நம்ம கிட்ட இருக்கிற ராஜா தான் ஜெயிப்பாரு. நம்ம கிட்ட இருக்கிற அபிஷேகத்துக்கு அப்படி ஒரு வல்லமை உண்டு. ஒரு யோசேப்பு கிட்ட கத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம், உலகத்தில் இருக்கிற ராஜா விட என் கையில இருக்கிற ராஜா பெரிய ராஜா. உலகத்துல இருக்கிறவன் உலக பிரகாரமான ராஜா, என் கையில இருக்கிறவரு பரலோகத்தின் ராஜா. இந்த ஏரோது உலக பிரகாரமாக ராஜா, சாவர ராஜா. இவர் செத்தாலும் உயிரோட எழும்புற ராஜா. அந்த விசுவாசம் நம்ம கையில இருக்கணும். யோசேப்பு கையில இருக்கிற ராஜா இயேசு கிறிஸ்து அப்படிப்பட்டதான ஒரு தேவன்.
எதிரில் இருக்கிற ஏரோது மரித்து போகிற ஒரு மாம்சம். இது மரித்தோரை உயிரோடு கூட எழும்ப பண்ணுகிற ஆவியான தேவன். அந்த காரியம் நமக்கு தெரியணும். யோசேப்புக்கு தெரியல, நமக்கு தெரியணும். அந்த வைராக்கியம், உனக்கு எதிராக எது நின்னாலும் தைரியமா இருங்க. கர்த்தர் சொல்லிட்டாரா, தைரியமா செய்யுங்க. ஊழியத்துக்கு வர சொன்னாரா, தைரியமா வாங்க. எதை பத்தி கவலைப்படாதீங்க. உன் தேவனாகிய கர்த்தர் சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுகிறார்.